இந்த கதையில 3 கேரக்டர்ஸ் இருக்காங்க. ஃபர்ஸ்ட், ஆசபிள், ஒரு சீக்ரெட் ஸ்பை, இந்த கதையோட ஹீரோ. செகண்ட், மேக்ஸ், இவனும் ஒரு சீக்ரெட் ஸ்பை தான், ஆனா இந்த கதையோட வில்லன். தேர்ட், நம்ம மிஸ்டர் ஃபவுலர், ஜாக்கி, ஒரு யங்கான ரொமான்டிக் மைண்ட் செட் உள்ள ரைட்டர். ஆமா, இன்னைக்கு இந்த கதையை நமக்கு சொல்ல போறதே மிஸ்டர் ஃபவுலர் தான். நான் நிறைய புக்ஸ்ல சீக்ரெட் ஸ்பைஸ் பத்தி படிச்சிருக்கேன். ஆனா ஆசபிள பார்த்த வரைக்கும் இவர் ஒரு சீக்ரெட் ஸ்பை மாதிரியே எனக்கு தோணல. உண்மையா சொல்லணும்னா அவர் ஒரு குள்ளமான மனிதர். அந்த புழுக்கமான காரிடார்ஸ் வழியா பிரெஞ்சு ஹோட்டல்ல இருந்த ஆசபிளோட ரூமுக்கு நான் சோர்வா அவரை ஃபாலோ பண்ணிட்டு போனேன். அது 6th, அதாவது டாப் ஃப்ளோர்ல இருந்த ஒரு சின்ன ரூம். சுருக்கமா சொல்லணும்னா அந்த ரூமை பார்த்தா கொஞ்சம் கூட ரொமான்டிக் ஃபீல் வரல. அப்புறம் அவர் பேசுற ஸ்டைல், அவர் பிரெஞ்சும் ஜெர்மனும் ரொம்ப ஃப்ளூவெண்டா பேசினாலும் அவர் பாரிஸ்ல வாழ ஆரம்பிச்சு 20 வருஷம் ஆகிடுச்சு. பாஸ்டன்ல இருந்து பாரிஸ் வந்ததுக்கு 20 இயர்ஸ் ஆகிடுச்சு. ஆனா இன்னும் அவர் அமெரிக்கன் ஆக்சென்ட்டை முழுசா மறக்கல. நான் அந்த புழுக்கமான காரிடார்ல நடந்து போயிட்டு இருக்கும்போது, ஆசிபிள் என் தோல்ல கை வச்சு, நீ ரொம்ப சோகமா இருக்கிற மாதிரி தெரியுது. ஓ, எனக்கு புரியுது. நான் ஒரு சீக்ரெட் ஸ்பை, அதாவது உளவு வேலைகளும் ஆபத்துகளும் நிறைந்த மறைமுக மிஷன்ல வேலை பார்க்குற ஒரு சீக்ரெட் ஸ்பைன்னு உன்கிட்ட சொல்லியிருப்பாங்க. அதனால தான் நீ ஒரு ரொமான்டிக் ரைட்டரா இருக்கிறதுனால என்ன மீட் பண்ணணும்னு ஆசைப்பட்ட. கன் சுடுற சத்தம், வைன்ல ட்ரக் கலந்துருக்கிறது, அப்படிப்பட்ட ஒரு மிஸ்டீரியஸ் நைட்டை நீ இமேஜின் பண்ணியிருப்ப. ஆனா அப்படி எதுவுமே நடக்கல. அதுக்கு பதிலா ஒரு ஸ்லோவான சப்பி மனிதனோட ஒரு பிரெஞ்சு மியூசிக் ஹால்ல நீ ஒரு போரிங் ஈவினிங்கை ஸ்பெண்ட் பண்ணிட்ட. ஒரு அழகான பெண்ணு உன் கையில சீக்ரெட் மெசேஜை கொடுக்கறதுக்கு பதிலா உன் ரூம்லயே ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ண நீ ஒரு டெலிஃபோனை யூஸ் பண்ண போற. அதனால தான் உனக்கு போர் அடிக்குது. ஆனா பரவாயில்ல என் யங் ஃப்ரெண்ட், வா, என் கூட வா. நான் உனக்கு ஒரு ரொம்ப வியக்க வைக்கும் விஷயத்தை காட்ட போறேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல நீ ஒரு பேப்பரை பார்க்க போற. அது சாதாரண பேப்பர் கிடையாது, ரொம்ப முக்கியமான டாக்குமெண்ட். அந்த ஒரு பேப்பருக்காகவே நிறைய ஆண்களும் பெண்களும் தங்களோட உயிரையே பணயம் வச்சிருக்காங்க. இன்னும் சில நாட்கள்ல அந்த ஒரு பேப்பர் உலக வரலாற்றிலேயே ஒரு மிக பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கலாம். ஆசபிள் எனக்கு பின்னாடி கதவை க்ளோஸ் பண்ணினார். அப்புறம் அவர் ரூம்ல இருந்த லைட்ஸை ஆன் பண்ணினார். லைட்ஸ் எரிஞ்ச அடுத்த நொடியே அன்னைக்கு முதல் தடவையா எனக்கு ஒரு உண்மையான த்ரில் வந்துச்சு. ஏன்னா ரூமோட மறுபக்கத்துல ஒரு ஆள் தன்னோட கையில ஒரு ஆட்டோமேட்டிக் கன்னை பிடிச்சுக்கிட்டு நின்னுட்டு இருந்தான். ஆசபிள் பல முறை கண் சிமிட்டினார். மேக்ஸ், நீ என்னை உண்மையிலேயே எதிர்பாராத விதமா பிடிச்சிட்ட. நீ பெர்லின்ல இருக்கிறேன்னு நினைச்சேன். என் ரூமுக்குள்ள இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? மேக்ஸ் ஒல்லியானவனாயிருந்தான், அதே நேரத்துல ரொம்ப உயரமாவும் இல்ல. அவனை பார்த்தா ஒரு தந்திரமான நரியோட தோற்றம் தான் தெரிஞ்சது. ஆனா அவனை பார்த்து எனக்கு பயம் வரல. அவனோட கையில இருந்த ஆட்டோமேட்டிக் கன்னு தான் என்ன உண்மையிலேயே பயமுறுத்துச்சு. அந்த ரிப்போர்ட் சில புதிய மிசைல்ஸ பத்தினது. அத நீ இன்னைக்கு வாங்க போற.
அதனால அதை உன்னிடமிருந்து நானே எடுத்துக்கிட்டா என்னன்னு நினைச்சேன். அது என் கையில தான் சேஃபா இருக்கும், அது உனக்கே தெரியும். இந்த தடவை நான் அட்மினிஸ்ட்ரேஷன் கிட்ட எல்லா டீடைல்ஸையும் சொல்லிடுவேன். அப்புறம் அதுக்கு கிடைக்கிற பணத்தை நீ அனுபவிச்சுக்கலாம். இந்த மாதத்திலேயே இது 2வது தடவை யாரோ ஒருத்தர் அந்த பால்கனி விண்டோ வழியா என் ரூம்குள்ள நுழைஞ்சிருக்காங்க. என் பார்வை ரூம்ல இருந்த ஒரு சாதாரண விண்டோ மேல விழுந்துச்சு. அந்த விண்டோக்கு அப்புறம் இருட்டான நைட்டை தவிர வேற எதுவுமே தெரியல. பால்கனியா? நான் ஒரு பாஸ்கியை யூஸ் பண்ணி தான் கதவை திறந்து உள்ள வந்தேன். அந்த பால்கனியை பற்றி எனக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்தா இவ்வளவு கஷ்டப்பட வேண்டிய அவசியமே இருந்திருக்காது. அது என்னுடைய பால்கனி அல்ல நண்பா, அது வேறொரு அடுக்குமாடி குடியிருப்பின் பால்கனி. கேளு, நான் சொல்கிறேன். இந்த அறை ஒரு பெரிய யூனிட்டின் பகுதியாக இருந்தது. மேலும் அந்த கதவின் வழியாக நீங்கள் செல்லக்கூடிய மற்றொரு அறை வரவேற்பறையாக இருந்தது. அதில் ஒரு பால்கனி இருந்தது. அது இப்போது என் ஜன்னலுக்கு கீழே நீண்டுள்ளது. காலியாக உள்ள அறையின் 2 கதவுகள் வழியாக என் ஜன்னலுக்கு கீழே உள்ள பால்கனியில் இருந்து யார் வேண்டுமானாலும் என் அறைக்குள் நுழையலாம். கடந்த மாதம் யாரோ ஒருவர் அதை செய்தார். நிர்வாகம் அதை மூடுவதாக உறுதியளித்தது. ஆனால் அவர்கள் செய்யவில்லை. மேக்ஸ் என்னை பார்த்தான். நான் அந்த சத்தம் கேட்கிற இடத்துக்கு ரொம்ப பக்கத்துல தான் நின்னுட்டு இருந்தேன். வெளியே போக நாம இன்னும் 30 மினிட்ஸ் வெயிட் பண்ணணும். 30 இல்லை, இப்போ 31 மினிட்ஸ். மீட்டிங் டைம் 12:30. ஆனா மேக்ஸ், அந்த ரிப்போர்ட் பத்தி உனக்கு எப்படி தெரியும்? உன்னோட ஆளுங்க அதை எங்கிருந்து வாங்குறாங்கன்னு எனக்கு தெரிஞ்சிருந்தா நல்லா தான் இருக்கும். ஆனா பரவாயில்ல, இன்னைக்கு நைட் அதை நான் திரும்ப எடுத்துக்கிறேன். அங்க என்ன சத்தம்? டோருக்கு வெளியே யார்? அங்கே போலீஸா தான் இருக்கணும். நாம காத்திருந்த அந்த முக்கியமான டாக்குமெண்ட்டுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா செக்யூரிட்டி வேணும்னு நினைச்சேன். அதனால எல்லாம் சரியா இருக்கான்னு வந்து செக் பண்ண சொல்லியிருந்தேன். இப்போ என்ன பண்ண போறேன் மேக்ஸ்? நான் பதில் சொல்லலைனாலும் அவங்க எப்படியும் உள்ள வந்துடுவாங்க. டோர் திறந்து தான் இருக்கு. உன்னை ஷூட் பண்ண அவங்க கொஞ்சம் கூட தயங்க மாட்டாங்க. மேக்ஸோட முகம் கோபத்தால கருத்து போச்சு. அவன் வேகமா விண்டோவை நோக்கி நடந்தான். ஒரு காலை விண்டோ லெட்ஜ் மேல வச்சுட்டு, அவங்கள சீக்கிரமா அனுப்பிடு, நான் பால்கனில வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். யாராவது ஏதாவது ட்ரை பண்ணா நான் ஷூட் பண்ணிடுவேன். மேக்ஸ் இன்னும் கண்ணை எங்களை நோக்கியே மிஸ்டர் ஆதர்வால், மிஸ்டர் ஆதர்வால் பிடிச்சிருந்தான். அப்புறம் டோர் ஃப்ரேம தன்னோட வலது கையால புடிச்சுக்கிட்டு இன்னொரு காலை தூக்கி பால்கனிக்கு வேகமா தள்ளி குதிச்சான். அதே நேரத்துல டோர் திறந்துச்சு. ஒரு வெயிட்டர் ஒரு ட்ரேல ஒரு பாட்டிலும் 2 கப்ஸும் எடுத்துக்கிட்டு அங்க நின்று இருந்தார். நீங்க திரும்பி வந்ததும் ஆர்டர் பண்ண ட்ரிங்க் இதோ. ஆனா போலீஸா? அங்கே ஒரு போலீஸ் ஆபீசர் கூட இல்லை.
நான் எதிர்பார்த்திருந்த ஹென்ரின்னு பேருள்ள வெயிட்டர் மட்டும்தான் இருந்தார். பால்கனியில இருந்த அந்த மனிதனா? அவன் இனிமேல் ஒருபோதும் திரும்பி வரமாட்டான் நண்பா. ஏன்னா அங்கே பால்கனியே கிடையாது. ஒரு சின்ன இன்டரப்ட் பண்ணலாமா? இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, அது கொஞ்சம் சரியில்லை செல்லோ. இப்பவே கீழே இருக்கிற சப்ஸ்கிரைபரை பெல் ஐக்கனையும் வான்ஸ் வீடியோ மிஸ் பண்ணுங்க. சரியா செல்லோ?